இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து உதிரி உதிரியான தேங்காய் சாப்பாடும் சைடிஷ்க்கு வந்து புளித்துவையலும் அரைச்சிருந்தேன். இது வந்து செஃப் தீனாஸ் கிச்சனில் பார்த்து செஞ்சது. டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒன்று உடச்சி துருவி வச்சுக்கிட்டேன். அடுத்து வந்து தேவையான பொருளாக என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 3 வரமிளகா, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக பொடியாக வெட்டின இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து வறுத்த வேர்க்கடலை, துருவின தேங்காய் எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அடுத்து வந்து அடுப்பில் பாத்திரம் காஞ்சவொடனே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்தம்பருப்பை போட்டு நல்லா வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் பொடியாக வெட்டின இஞ்சி, பச்சை மிளகா, வரமிளகா ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை சேர்த்து வதக்கிட்டு துருவன தேங்காயும் சேர்த்து லைட்டாக வதக்கி எடுத்துக்கிட்டேன். தேங்காய் லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலையும் சேர்த்து ஒரு கிண்டிட்டு நல்லா உதிரியாக வடித்த சாப்பாட்டையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவி இறக்கணும்னா சூப்பரான தேங்காய் சாப்பாடு ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. புளித்துவையலுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், 3 வரமிளகா, நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்செடுத்தோம்னா புளித்துவையல் ரெடி. நல்லா உதிரியான சாப்பாட்டோட இந்த புளித்துவையலை வச்சு சாப்பிடும்போது காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சைடிஷ்க்கு கொஞ்சமாக வத்தலும் பொரிச்சிருந்தேன். டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.